ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தாரிகா போகிறது ஃபர்ஸ்ட் டாக்டர் கன்சல்டேஷன் வந்து போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, டிப்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு தனியாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை லைவாகவே உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம தாரிகாக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, டே 1ல இருந்து நம்ம லாஸ்ட் கன்சல்டேஷன் போன வரைக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட சொல்றேன். இது ஜஸ்ட் ஒரு பேபி கேரா கூட இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி கூட இது வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ வந்து டே 1ல வந்து பாப்பா பிறந்த உடனே வந்து டெலிவரி பண்ண உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் கையில வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன் கையில தான் கொடுப்பாங்க. பீடியாட்ரிஷியன் வந்து பாப்பா வந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எல்லாமே வந்து ரியாக்ட் பண்றாங்களா, ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க. எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம கையில கொடுப்பாங்க பேபியை. ஸோ வந்து அந்த விதத்தில் வந்து தாரிகா வந்து நல்லா இருந்தாங்க, ஹெல்த்தி பேபியா இருந்தாங்க. பட் வந்து வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க. கொஞ்சம் நல்லாவே வந்து 2.5 இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே வந்து டிக்ரீஸ் ஆச்சு, 2.1 கிட்ட வந்தாங்க. ஸோ வந்து இப்படி தான் அவங்களோட வெயிட் இருந்தது. பட் ஹெல்த்தி பேபியாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த மஞ்சள் காமரில் வந்து இன்டுபேஷனில் வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கிளியர் ஆகிட்ட பிறகு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த விதத்தில் தாரிகாக்கு அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி மஞ்சள் காமலையும் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா வேக்சினேஷன் வந்து போடுவாங்க. அது வந்து கம்பல்சரி. பேபிக்கு வந்து 3 வேக்சின் கொடுப்பாங்க. தாரிகா அன்னைக்கு வந்து 11:30 பிறந்ததுனால அன்னைக்கு வந்து அவளுக்கு வந்து வேக்சின் பண்ணலை. நெக்ஸ்ட் டே வந்து அவளுக்கு வந்து 3 வேக்சின் கொடுத்தாங்க. பிசிஜி, போலியோ அந்த மாதிரி வந்து 3 வேக்சின் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் பேபிக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ரூமுக்கு வந்து பீடியாட்ரிஷியன் வந்து பாப்பா வந்து நல்லா மில்க் வந்து குடிக்கிறாளா, மதருக்கு வந்து நல்லா வந்து லாக்டிங் சப்போர்ட் இருக்கா, மில்க் வந்து நல்லா வருதா, பிரெஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. நம்மளுக்குமே நல்லா பிரெஸ்ட் மில்க் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பாப்பா வந்து நல்லா வாய் வச்சு சக் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுவாங்க. பாப்பாவை சக் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இல்லைனா ஃபார்முலா மில்க் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சி செக்ஷன்றதுனால என்னால் வந்து எழுந்து உட்காந்து ஃபீட் பண்ண முடியல. ஸோ வந்து எனக்கு வந்து அந்த 2 days வந்து இல்லை 4 daysமே வந்து அவள் வந்து நிறைய ஃபார்முலா மில்க் தான் குடிச்சா. என் மில்க் வந்து கம்மியாக தான் குடிச்சா. என்னால் எழுந்து உட்காந்து அவளுக்கு ஃபீட் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்முலா மில்க் வந்து குடிக்கிற நிலமை வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு போக போக என்னோட மில்க் தான் நம்ம வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கறது கிடையாது. என்னோட பிரெஸ்ட் மில்க் வந்து நல்லாவே செக்ரேஷன் இருந்தது. பட் வந்து என்னால் எழுந்து உட்காந்து அவளுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து ஃபார்முலா மில்க் வந்து கொடுத்தாங்க, சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க டாக்டர். இது வந்து கம்பல்சரி வந்து நோட் பண்ணுவாங்க. அது நிறைய பொசிஷன்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. நம்ம வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து வச்சு நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து பேபி வந்து ஃபுல்லாக வந்து குடிப்பாங்க. இல்லைனா அவங்களால சக் பண்ணி டயர்டாகி தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக உடம்பு எல்லாமே டீஹைட்ரேஷன் ஆகி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து நீங்கள் குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் தனியாகவே பிரெஸ்ட் மில்க் வந்து என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு டாக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க பிரெஸ்ட் மில்க் பற்றி. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டர் வந்து செக் பண்ணப்போ உங்களுக்கு வந்து மதர் மில்க் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வந்து நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 6 hours ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுங்க, மற்ற நேரம் எல்லாமே வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த 6 hours வந்து கம்மி பண்ணி நீங்கள் அப்படியே டோட்டலாக வந்து அந்த ஃபார்முலா மில்க் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரெஸ்ட் மில்க் வந்து உங்களுக்கு கொடுக்க வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டே வரீங்க. ஸோ பேபிக்குமே உங்களோட மில்க் கொடுத்தா தான் அடிக்வேட்டாக இருக்கும். இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து பத்தாது. அது இல்லாமல் ஃபார்முலா மில்க் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, பிரெஸ்ட் மில்க் ஃப்ளோ. அதனால் நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் வந்து அவாய்ட் பண்ணிட்டு பிரெஸ்ட் மில்க்கே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக முடிஞ்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வரப்போ வந்து எனக்கு வந்து சொல்லி அனுப்புனாங்க. இங்கே வந்து பேபிக்கு டச் பண்ணும்போது அழுத்தி பார்ப்பாங்க. அழுத்தி பார்க்கும்போது வந்து எல்லோவாக மாறுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து மஞ்சள் காமல் அந்த மாதிரி ஏதாவது வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னாங்க. எனக்கு செம பயமாயிடுச்சு. குழந்தைங்க மஞ்சள் காமல் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் அதுவே ரொம்ப பயந்துட்டேன். ஸோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபீட் பண்ணல அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து மஞ்சள் காமல் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா சின்ன பேபியாக இருக்காங்க. ஸோ வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மஞ்சள் எல்லாமே வந்து கிளியர் ஆகும், ஒயிட்டாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து 2 hours ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருங்க. யூரின் போக அந்த மாதிரி வந்து இருக்கிற மஞ்சள் எல்லாமே ஃப்ரீயாக வந்து அந்த மஞ்சள் எல்லாமே வந்து சூப்பராக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அமைக்க பார்ப்பேன். வீட்டுக்கு வந்து ஒரு 1 week வந்து அவருக்கு அப்படியே மஞ்சளாகவே தான் இருந்தது. பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அது வந்து என்னோட ரெக்கவரி பீரியடாக இருந்தது. நான் சி செக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவர் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்னோட பால் கொடுக்க முடிஞ்சது. அது வரைக்கும் அவன் வந்து ஃபார்முலா மில்க் அந்த மாதிரி அவருக்கு தேவைப்படும் போது அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதனால என்னவோ 1 week எடுத்துக்கிச்சு அந்த மஞ்சள் கலர் வந்து மறையறதுக்கு. அது இல்லாமல் அவன் வந்து யூரின் போகும்போது அந்த இது இருக்குல்ல, டைப் எல்லாமே வந்து யூரின் போனால் எல்லோ கலரில் இருக்கும். எடுத்து காட்டுவாங்க பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. இந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகணும். இது வந்து நார்மல் தான் பேபிஸ்க்கு. ஏன்னா வந்து அவங்க நிறைய ஃபீட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் அவங்க வந்து யூரின் போவாங்க. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து
நீங்கள் வந்து ஃபீட் பண்ண அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ கன்சல்டேஷன் போயிருந்தப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இவளுக்கு வந்து அங்கே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும்போது டிஎஸ்ஹெச் ஹார்மோன் இருக்குல்ல, அந்த ஹார்மோன் வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து வர சொல்லியிருந்தாங்க ஒரு 10 days கழிச்சு. ஸோ போய் நாங்கள் வந்து அந்த ஹார்மோன் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். அது என்ன ஹார்மோன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து கொடுத்துட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு கன்சல்டேஷன் போகும்போது அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ வந்து அதுவே நார்மல் வேல்யூக்கு வந்துச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபீடிங் வந்து வைக்கணும். அது 3 hours 2 hours ஒன்ஸ் வந்து டிமாண்ட் உங்களோட பிரெஸ்ட் மில்க் வந்து டேரெக்டாக வந்து சக் பண்ணி குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து டிமாண்ட் ஃபீடிங் வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து சக் பண்ணி பால் வந்து தனியாக எடுத்து பாலாடையில் வந்து நீங்கள் வந்து பாப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. டேரெக்டாகவும் நம்ம வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து ஃபீட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து சக் பண்ணி எடுத்து வச்சுட்டு 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாப்பாவுக்கு வந்து பாலாடையில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து 10 minutes தான் வந்து நம்ம வந்து குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 minutesலேயே வந்து நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சு தொடச்சி எடுத்துடணும் பாப்பாவை, இல்லைனா வந்து அவங்க ரொம்ப வந்து ஷிவராக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து முட்டி இந்த இடம் சுடுற அளவுக்கு வந்து தண்ணி வார்மாக இருந்தால் போதும், ரொம்ப வந்து அதிகமாக தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து குளிக்க வைக்கிற டைம் எப்போ ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஒரு 5 மணி இல்லை ஒரு 4:30 மணி அந்த அளவில் வந்து குளிக்க வைங்க, நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பிரெஸ்ட் மில்க் கொடுத்துட்ட பிறகு இப்படி போட்டு தட்டணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 5 minutes வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஏப்ப விட்டுருவாங்க. ஏப்ப விட்டாங்கன்னா அது நார்மல் ஆகிடும். நீங்கள் அப்படியே மேலே போட்டு தட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து நேராக வந்து சாய்ச்சி வச்சாலே போதும். ஒரு 10 minutes ஒரு 5 minutes அப்படி வந்து நீங்கள் நல்லா சாய்ச்சி அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கலர்ஸ் வந்து நிறைய வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க ரூமை சுற்றி நீங்கள் வந்து நிறைய கலர்லாம் வந்து தெரிகிற மாதிரி பலூன்ஸு அதுக்கப்புறம் ரிப்பன்ஸ் எல்லாமே கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட விளைவு தான் வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வாங்கி ஒட்டியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே இந்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே இப்போலாம் வந்து சூப்பராக சுற்றி பார்க்குற பாப்பா. ஸோ உங்கள் வீட்டில் பாப்பா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி ஒட்டுங்க, அவங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பலூன்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரிப்பன்லாம் வாங்கி விடுங்க, கலர்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்டேஜில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் அதையுமே வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து மைல்டாக வந்து இந்த ஸ்லோகம் அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த சாமி பாடல் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மைல்டாக வந்து ஸ்லோவாக வந்து ஒரு மாதிரி சாங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டு விடுங்க, அவங்க நல்லா வந்து லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த காற்று அடிச்சுன்னா சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி மணிலாம் வாங்கி வீட்டில் விடுங்க, அப்படி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் காமிக்கிறேன், அது வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நைட் நேரத்தில் தான் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். நைட் நேரத்தில் தான் முடிச்சிருப்பாங்களா டாக்டர் அப்படி கேட்டிருந்தோம். ஆமாம், ஆப்வியஸ்லி வந்து நைட் நேரத்தில் தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து பாப்பா கிக்கிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டில் படுக்கும் போது தான் அதிகமாக கிக்கிங் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நைட்டில் தானே அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க, நைட்டில் தான் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 4 months வந்து அவங்க எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இரவு பகல் மாற்றத்தை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கிளியராக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இப்போலாம் நம்ம நைட் டியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 4 months வந்து நம்ம நைட் டியூட்டி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இரவு பகல் மாற்றத்தை வந்து சொல்லி கொடுத்துடலாம் சூப்பராக. 1 month வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால காது அதுக்கப்புறம் கால் கை எல்லாமே வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி சுற்றி தான் வச்சுருக்க சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து மேடம் ஒரு 15 days கூட வந்து அந்த மாதிரி சுற்றி வைக்கல, அந்த பெட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து நம்ம அந்த மாதிரி சுற்றி வைக்க அவள் சுற்றி இருந்தாலும் ஃபுல்லாக கை காலை இடித்து வெளியே வந்துடுறா. ஸோ வந்து 15 daysக்கு மேலே அவளை வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. என்னோட பிரெஸ்ட் மில்க் கொடுக்க அவள் வந்து சூப்பராக வந்து வெயிட் ஏற ஆரம்பிச்சு. அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி நான் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தனா, இல்லை டிமாண்ட் பண்ணி கொடுத்தனா, இல்லை பாலாடையில் கொடுத்தனா எப்படி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முக்கியமாக வந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்துக்குலாம் வந்து நாங்கள் மொட்டை மாடியில் வந்து சன்லைட்டில் எடுத்து போய் காமிச்சோம். டேரக்ட் சன்லைட்டில் காட்ட மாட்டோம், ஏன்னா நம்ம தூங்கி எழுந்துக்கவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுது. அது இல்லாமல் லாக்டவுனில் வந்து இருந்தோம் நம்ம. ஸோ வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்துப்போம், சூரியன்லாம் போயிட்டு பார்த்து தான் எழுந்துப்போம். ஒரு 9 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக அந்த சூரிய ஒளியில் மட்டும் காமிச்சிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இவ்வளோ காமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அது மாதிரி காமிக்கவே கூடாது, டேரக்ட் சன்லைட்டில் காமிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்படி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விண்டோ பக்கத்தில் அந்த சூரிய ஒளிச்சு வந்து படும்ல, அந்த இடத்துல நின்று பாப்பா காமிச்சா போதும். நீ டேரக்ட் சன்லைட்டில் நம்ம காமிக்கவே கூடாது, இப்போ இருக்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை காமிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களுமே டேரெக்டாக எடுத்து போய் பாப்பாவை காட்டுறீங்கன்னா அந்த மாதிரி காமிக்காதீங்க. பாப்பா வந்து விண்டோவில் வந்து ஜன்னலில் வந்து நமக்கு ஒரு சன்லைட் வந்து படும்ல, அந்த இடத்துல காமிச்சாலே போதுமான அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக கம்பல்சரியாக வந்து விட்டமின் டி வந்து ஒரு சிரப் மாதிரி இப்போ எழுதி தராங்க, இத்துக்கே எழுதி கொடுத்தாங்க.
ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. அது வந்து டெய்லி ஒரு எம்எல் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம. நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு 1 எம்எல் வந்து நம்ம பாப்பாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். இது எது கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட போனை கால்சியம் லெவல் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். இது வந்து போன் இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து வீக் ஆகிடும் பாப்பாங்களுக்கு. இப்போ விட்டமின் டி வந்து அடிப்பேட்டாக கிடைக்க மாட்டுது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களுமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே அந்த விட்டமின் டி சிறப்பு வந்து பாப்பாங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து சொன்னாங்க. இதுக்குமே வந்து நல்லா கொடுத்தோம். இவளுக்குமே 1 இயர் வரைக்கும் 1 எம்எல் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொடுங்க. அப்படி யாருமே சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் போய் மறுபடியும் கேளுங்க டாக்டர் கிட்ட. கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கம்பல்சரி நியூ பார்னுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் நம்ம அந்த விட்டமின் டி ஜஸ்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்கும். நிறைய விட்டமின் டி வந்து பிராண்ட் வைஸில் நேம் மாறும். ஸோ நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் கொடுங்க பாப்பாவுக்கு. ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து எப்படி இருக்கும் பாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மோஷன் போயிட்டே இருப்பாங்க. டைப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து என்னை முக்கியமாக வந்து நோட் பண்ண சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதும் சரி நான் வீட்டுக்கு வந்துட்டு பிறக்கும் என்னை வந்து முக்கியமாக நோட் பண்ண சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி யூரின் போகிறாங்க, எத்தனை வாட்டி மோஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து நோட் பண்ணப்போ எனக்கு அப்போலாம் வந்து ஒரு 6 டைம்ஸ் அப்படி போகிற மாதிரி தான் தோணுச்சு. அதேமாதிரி டாக்டர் சொன்னேன் இது நார்மல் தான், 6 டைம்ஸ் வந்து ரொம்ப நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி மோஷன் எத்தனை வாட்டி போகிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மோஷன் வந்து அடிக்கடிக்கு போவோம். ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து நிறைய வாட்டி அவள் போயிட்டே இருப்பா, நிறைய மோஷன் போவா. ஸோ வந்து அதை சொல்லும் போது அது வந்து நார்மல் தான், அவங்க வயிறு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு நிறைய மோஷன்ஸ் தான் போவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு இனிமேல் நல்லாவே மோஷன் போவாங்க. அதை வச்சு நீங்கள் பயப்படாதீங்க. ரொம்ப தண்ணியாக இல்லை ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பயமாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் வந்து நீங்கள் டாக்டர் வந்து போய் கன்சல்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மந்த்து வந்து மோஷன் நிறைய போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு திங் தான். ஸோ அதை வச்சுலாம் நீங்கள் ரொம்ப பயந்துட்டு தேவையில்லை. இதே மாதிரி நிறைய வந்து மோஷன் போவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு மாதம் ஏற 4 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் போவாங்க. இப்போலாம் 1 வீக் ஒரு வாட்டி தான் போவான். ஸோ வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பால் தானே குடிக்கிறாங்க, பாலில் என்னங்க உங்களுக்கு வந்துட போகுது, அவங்க 4 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 1 வீக் ஒரு வாட்டி தான் போவாங்க. ஸோ வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்குமே இப்போதைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் இருக்குது. 4 days ஒன்ஸ் போனாங்கனாலும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உங்கள் பாப்பா மோஷன் போகல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த் வந்து அவங்க நல்லாவே ஒரு நாளைக்கு ஒரு 6 வாட்டியாவது அவங்க வந்து மோஷன் போயிடுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அதுவே வந்து அது மாதிரி பார்த்துட்டு உடனே வந்து நெக்ஸ்ட் மந்த்லலாம் வந்து நம்ம பாப்பா வந்து மோஷன் போலியே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். பட் வந்து அவங்க வந்து சேஞ்ச் ஆகுதுல எல்லாமே, அதனால வந்து அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு. யூரின் போகிறது செக் பண்ணணும். அதே மாதிரி எல்லோ கலரில் யூரின் போகிறாங்களா இல்லை எந்த கலரில் யூரின் போகிறாங்க அது செக் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அவள் யூரின் போனால் அப்படின்னா கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி காட்டும். இல்லை அப்படின்னா நல்லாவே மஞ்சள் கலரில் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணாமல் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃபீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் மஞ்சள் ஃபீட் பண்ணாமல் அதே மாதிரி அவங்க யூரின் போகாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த எல்லோ கலரில் வந்து அவங்களுக்கு வந்து யூரின் வந்து வரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக் டைம் எப்படி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து மேக்ஸிமம் வந்து போதும். 3 hours வந்து அவங்க குடிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு பாலாடை கறந்தாவது வந்து பாப்பாவுக்கு வந்து செக் பண்ணியாவது எடுத்து ஊற்றிடுங்க. பாலாடையில் பிடிச்சி ஊற்றிடுங்க. அவங்க வந்து ரொம்ப அசந்து தூங்குவாங்க. ஸோ வந்து 3 hours ஒன்ஸாவது நீங்கள் பிரேக் பண்ணி அவங்களுக்கு வந்து பாலாடையாவது வந்து பால் கொடுத்துருங்க. இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாலாடையில் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து சக் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடலாம். நான் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து எப்படி சக் பண்ணுறேன், நான் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா பிரெஸ்ட் மில்க் சக்கிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன்னா பம்பிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோஸில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேபி கேர் வந்து அவள் பிறந்து நெக்ஸ்ட் கன்சல்டேஷன் வரைக்கும் எனக்கு என்ன ரெஃபர் பண்ணாங்களோ அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பாப்பா வந்து நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 kg இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரெஸ்ட் மில்க் அந்த வீடியோவில் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, பேபி கேர் பற்றி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு எதை பற்றி நான் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே ஏதாவது எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ்.